Hello friends, welcome to Tamil Tech Express. In the video la ஒரு லேட்டஸ்டான சூப்பர் ஹீட் அண்ட் பிரீமியம் 5G ஃபோன் தான் பார்க்க போறோம். மாடல் பார்த்தோம்னா IQ Neo 9 Proங்கிற 5G ஃபோன் தான். இந்த ஃபோன் ரெட் அதுக்கு அப்புறம் Blackங்கிற ரெண்டு கலர்ல வருது. இந்த ஃபோனோட பிரைஸ் பார்த்தோம்னா 39000 ல இருந்து 40000 வரைக்கும் இன்னைக்கு Flipkart Amazonல கிடைக்குது. இப்போ இந்த ஃபோனுடைய முக்கியமான ஃபீச்சர் என்னங்கறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து RAM. இந்த ஃபோன்ல RAM வந்து ரெண்டு வேரியன்ட்ல வருது. ஒன்னு வந்து 8GB RAM, இன்னொன்னு வந்து 12GB RAM. ரெண்டுமே வந்து மாசான ஆப்ஷனா இருக்கு. இது மூலமா மல்டிடாஸ்கிங் வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸா இந்த ஃபோன் வந்து இருக்கும். அது இல்லாம வெர்ச்சுவல் RAM பார்த்தீங்கன்னா 8GB 12GB வந்து வெர்ச்சுவல் RAM சப்போர்ட் இருக்கு. இது ஒரு அடிஷனல் ஃபீச்சரா எடுத்துக்கலாமே தவிர ரொம்ப பெரிய ஃபீச்சரா எடுத்துக்க முடியாது. ஏன்னா உங்களுடைய இன்டர்னல் ஸ்பேஸ்ல இருந்து ஒரு போர்ஷன் எடுத்து தான் இந்த வெர்ச்சுவல் RAM வந்து யூஸ் பண்ணுவாங்க. சோ அதனால வந்து டெடிகேட்டடா இருக்கிற RAM ஆப்ஷன் தான் நல்ல ஆப்ஷனா இருக்கும். சோ அதனால RAM பாக்கும்போது இந்த ஃபோன்ல எக்ஸலென்ட்டா இருக்கு. ரெண்டாவது வந்து ஸ்டோரேஜ். இந்த ஃபோன்ல 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து நம்ம ரீஜன்ல கொடுக்குறாங்க. மற்ற ரீஜன்ல 128 ல இருந்து 256GB வரைக்கும் வருது. சோ இதுல 256GB சூஸ் பண்றது ஒரு நல்ல ஆப்ஷன். ஏன்னா இது ஒரு பெரிய மாஸ் ஸ்டோரேஜ். இது மூலமா நீங்க நிறைய ஃபைல்ஸ், வீடியோஸ், ஆடியோ ஸ்டோர் பண்றதுக்கு நல்லா இருக்கும். அண்ட் பெர்ஃபார்மன்ஸும் போக போக ஸ்மூத்தா இருக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். அடிஷனலா இந்த ஃபோன்ல எக்ஸ்டர்னல் கார்ட் ஸ்லாட் வந்து சப்போர்ட்டே கொடுக்கல. அதனால 256GB சூஸ் பண்றதா நல்ல ஆப்ஷனா இருக்கும். சோ இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கு. அடுத்து வந்து OS. இந்த ஃபோன்ல லேட்டஸ்ட் FunTouch OS வந்து 14 வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. இது ஒரு கஸ்டம் OS. இது வந்து லேட்டஸ்ட் Android 14 பேஸ் பண்ணிருக்கு. இது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கு. பிளஸ் OS அப்டேட் வந்து பார்த்தோம்னா ஒரு 2 அப்டேட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். பிளஸ் 3 இயர்ஸ் வந்து செக்யூரிட்டி பேட்சஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். சோ இந்த ஆப்ஷன் இந்த ஃபோன்ல நல்லாவே கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ். சோ இந்த ஃபோன்ல 5160ங்கற மில்லியம்ஸ் லாங் பேட்டரி பேக்கப் வந்து கொடுத்திருக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கு. பிளஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து 120 வாட்ஸ் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதுவும் நல்ல ஆப்ஷனா இருக்கு. பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் பாக்கும்போது இந்த ஃபோன் வந்து எக்ஸலென்ட்டா இருக்கு. அடுத்து வந்து சிப்செட். இந்த ஃபோன்ல லேட்டஸ்ட் Snapdragon 8th Generation 2ங்கற சிப்செட் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த சிப்செட் மூலமா கேமிங் வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டே இதுல இருக்கு. கேமிங்க்கு ஸ்பெஷலா Adreno 740 வந்து கொடுத்திருக்காங்க. சோ இது மூலமா கேமிங், பேட்டரி, கேமரா, வீடியோக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டா இருக்கு. அண்ட் ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ்க்கும் இது நல்லாவே இருக்கு. அதனால இது வந்து சூப்பர் கம்ப்யூட்டிங் சிப்னே வந்து சொல்றாங்க. சோ ப்ராசஸர் பொறுத்தவரைக்கும் இந்த ஃபோன்ல எக்ஸலென்ட்டா இருக்கு. அடுத்து வந்து டிஸ்ப்ளே. இந்த ஃபோன்ல 6.78ங்கற ஸ்கிரீன் இன்ச்சஸ் வந்து இருக்கு. இது மூலமா நீங்க மூவிஸ் பார்க்கிறதுக்கும் கேம் விளையாடுறதுக்கும் ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். அண்ட் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா Full HD+ வந்து ரெசல்யூஷன் கொடுத்திருக்காங்க. இது ஒரு நல்ல ரெசல்யூஷன் தான். பட் இந்த காஸ்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிருந்தாங்கன்னா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். அதுக்கு அப்புறம் டிஸ்ப்ளே பேனல் வந்து AMOLED LED கொடுத்திருக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கு. அண்ட் அவுட்டோர் விசிபிலிட்டிக்கு பார்த்தோம்னா 3000 பீக் பிரைட்னஸ் வந்து அதிகமாவே கொடுத்திருக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கு. அதுக்கு அப்புறம் இமேஜோட ஷார்ப்னஸ்க்கு வந்து HDR10+ வந்து கொடுத்திருக்காங்க. சோ இது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கு. சோ டிஸ்ப்ளே இருக்கிற எல்லா ஃபீச்சருமே இந்த ஃபோன்ல எக்ஸலென்ட்டா இருக்கு. அடுத்து வந்து கேமரா. இந்த ஃபோன்ல பேக் கேமரா டூயல் செட்டப்ல இருக்கு. 50MP மெயின் கேமரா, 8MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த மெயின் கேமரால Sony சென்சார் யூஸ் பண்ணிருக்கிறதுனால போட்டோவோட கிளாரிட்டி வந்து பார்த்தோம்னா எக்ஸலென்ட்டா இருக்கு. அது இல்லாம OIS வந்து சப்போர்ட் இந்த ஃபோன்ல இருக்கு. சோ இந்த பேக் கேமரா மூலமா மேக்ஸिमम 8K ரெசல்யூஷன் வரைக்கும் சப்போர்ட் இருக்கு. அண்ட் 20x டிஜிட்டல் ஜூம் வந்து சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. மத்த கேமரா ஃபீச்சர் பார்த்தோம்னா ஸ்லோ மோஷன், ப்ரோ வீடியோ, சூப்பர் மூன், அல்ட்ரா HD, டாக்குமெண்ட்ங்கற ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் செல்ஃபி கேமரா சிங்கிள் செட்டப் 16MP இருக்கு. சோ இது மூலமா நீங்க Full HD வரைக்கும் ரெக்கார்ட் வந்து சப்போர்ட் இருக்கு. அண்ட் ரெண்டு கேமராலுமே பார்த்தீங்கன்னா LED ஃபிளாஷ் வந்து சப்போர்ட் இருக்கு. சோ கேமராவோட ஃபீட்பேக் பாக்கும்போது இந்த ஃபோன்ல எக்ஸலென்ட்டா இருக்கு. அடுத்து வந்து பிரைஸ். இந்த ஃபோனோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வேரியன்ட்ல வருது. 8GB சூஸ் பண்ணீங்க அப்படினா 39850 இருக்கு. அதுவே Amazonல பார்த்தீங்கன்னா 38000 அதாவது 39000 இருக்கு. சோ 12GB நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படினா 40500 இருக்கு. சோ இதுதான் வந்து இந்த RAMக்கான வேரியேஷன். அதுக்கு அப்புறம் weight வந்து பார்த்தோம் அப்படினா இந்த ஃபோன் வந்து Black, Red ரெண்டு கலர்ல வருது. சோ Black வந்து பிளாஸ்டிக்ல வந்து ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. அதோட weight வந்து 196 கிராமா இருக்கு. Red வந்து பார்த்தோம் அப்படினா வேகன் லெதர்ல ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. அது வந்து 190 கிராம் வந்து இருக்கு. அதுக்கு அப்புறம் திக்னஸ் வந்து பார்த்தோம் அப்படினா Black வந்து 7.99 திக்னஸ் இருக்கு. அண்ட் Red வந்து பார்த்தோம் அப்படினா 8.34 வந்து திக்னஸா இருக்கு. சோ ஒரு ஸ்லிமஸ்ட் ஃபோனா வந்து இது நம்ம கன்சிடர் பண்ணலாம். அதுக்கு அப்புறம் கனெக்டர் வந்து டைப் C போர்ட்ல இருக்கு. அண்ட் இந்த ஃபோன்ல ஹைபிரிட் சிம் ஸ்லாட் வந்து நோ. ஏன்னா இதுல யூஸ் பண்றதே ரெண்டு ஸ்லாட் தான். சோ இதுதான் இந்த ஃபோனுடைய முக்கியமான ஃபீச்சர். மத்த ஃபீச்சர் பாக்கும்போது இந்த ஃபோன்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு அப்படினா வீடியோ ரெக்கார்டிங் வந்து பார்த்தோம்னா மேக்ஸिमम 8K வரைக்கும் பார்த்தோம்னா இதுல சப்போர்ட் இருக்கு.
அதுக்கப்புறம் வந்து ஆடியோ சிஸ்டம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டூடியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் வைஃபை உடைய லேட்டஸ்ட் வெர்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஜிபிஎஸ், ப்ளூடூத்து அண்ட் சென்சார்ஸ் எல்லாமே பேசிக்கான எல்லா சென்சாரும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டைப் சி ஆடியோ ஜாக் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 6K VC கூலிங் சிஸ்டம்ங்கிற ஃபீச்சர்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த ஃபோனுடைய மற்ற ஃபீச்சர்ஸ். அதுக்கப்புறம் இப்போ இந்த ஃபோனுடைய ட்ராபேக் வந்து என்னங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஃபோனில் ட்ராபேக்கை விட அட்வான்டேஜஸ் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ எல்லா ஃபீச்சர்ஸுமே பார்த்தோம் அப்படின்னா எக்ஸலண்ட்டாக இருக்குது. பட் ஒரு ஃபோனில் சில ட்ராபேக் கண்டிப்பாக இருக்கும். அந்த விதத்தில் இந்த ஃபோனில் என்ன ட்ராபேக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ட்ராபேக் வந்து பார்த்தோம் அப்படின்னா கார்ட் ஸ்லாட் வந்து இந்த ஃபோனில் இல்லை. ஏன்னா இந்த ஃபோன் வந்து பார்த்தோம் அப்படின்னா வரும்போதே 256 GB இன்டர்னல் வருது. ஸோ அதனால் 256 GB போதும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய இஷ்யூவாக தெரியாது. இதோட இன்னும் அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு பெரிய ஒரு அவரேஜான ட்ராபேக்காக தெரியும். ஏன்னா இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து 256 GB கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் இது வந்து ஒரு அவரேஜான ட்ராபேக்காக தெரியும். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒயர்லெஸ் சார்ஜிங் வந்து இந்த ஃபோனில் வந்து இல்லை. இது வந்து ஒரு ட்ராபேக்காக இருக்குது. ஸோ இது வந்து அந்தளவுக்கு பெருசாக நம்ம சொல்ல முடியாது. அடுத்தது வந்து FM ரேடியோ வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் சப்போர்ட் இல்லை. ஸோ இதுவும் வந்து ஒரு பெரிய ட்ராபேக்காக சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய ஃபோனில் FMஏ வர்றதில்லை. சில ஃபோனில் வருது, சில ஃபோனில் வர்றதில்லை. ஸோ அதனால் ட்ராபேக்குன்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் கார்ட் ஸ்லாட் வந்து சப்போர்ட் கொடுத்துருந்துருக்கலாம், அதுதான் கொடுக்கல. அது கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் எக்ஸலண்ட்டாக இந்த ஃபோன் வந்து இருந்திருக்கும். அதுக்கப்புறம் ப்ரைஸ் கூட பார்த்தோம் அப்படின்னா ஒரு ட்ராபேக்காக சொல்லலாம். என்னதான் பிராண்டட் ஃபோனாக இருந்தாலும் ப்ரைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் குறைச்சிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஸோ இது வந்து பார்த்தோன்னா 40Kங்கிறது வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த ஃபோனுடைய ட்ராபேக்காக இருக்குது. இப்போ இந்த ஃபோன் வந்து வாங்கலாமா வாங்கக்கூடாது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரீசன் டு பை அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து ஃபஸ்ட்டு வந்து பிராண்டட் ஃபோனு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா டிஸ்பிளே வந்து எல்லாமே நல்லாவே இருக்குது. அண்ட் பேட்ரிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்குது. அண்ட் குவாலிட்டி பார்த்தோம் அப்படின்னா நல்லா இருக்குது. அண்ட் ப்ராசஸர் பார்த்தோம் அப்படின்னா லேட்டஸ்ட்டாக இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் கேமிங்கான சப்போர்ட் இருக்குது. அண்ட் கேமரா ஃபீச்சர்ஸ் வந்து எல்லாமே எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் இதில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸுமே பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் லெவலில் இருக்குது. ஸோ அதனால் ரீசன் டு பை பார்க்கும்போது வாங்கலாம் இந்த ஃபோன். பிராண்டு, டிஸ்பிளே, பர்ஃபார்மன்ஸு, குவாலிட்டி, பேட்ரி, கேமரா இதெல்லாம் பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து ஒர்த் டு பை தான். அதுக்கப்புறம் இந்த ஃபோனுடைய யூசர் ரேட்டிங் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 4.7 வந்து யூசர் ரேட்டிங் வந்து இருக்குது. இன்னும் இந்த ஃபோன் ஆக்சுவலாக லேட்டஸ்ட்டாக தான் வந்திருக்கு. ஸோ இன்னும் நிறைய ரேட்டிங் வரல. ஸோ இப்போ கொடுத்த யூசர் ரேட்டிங் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 4.7 வந்து இந்த ஃபோன் வந்து ரேட்டிங் இருக்குது. அண்ட் அமேசான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ இவ்வளோ 482 ரேட்டிங்ஸ் இருக்குது. ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா 5 வந்து 4.2 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா ரேட்டிங்குமே பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோன் வந்து நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா ரேட்டிங்குமே வந்து நல்லா தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஃபோனுடைய ஷார்ட் அன்பாக்சிங் பார்க்குறோம். இந்த ஃபோனில் ஒரு ஃபோன் இருக்கும், சார்ஜர் இருக்குது, கேபிள் இருக்குது, 120 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது, ஒரு ஃபோன் கேஸ் இருக்குது, டைப் C to சார்ஜர் இருந்து இதில் இருக்குது, சார்ஜர் அண்ட் கேபிள். அண்ட் ரெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வேகன் லெதரில் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸ்டூடியோ ஸ்பீக்கர்ஸ், ஸோ கேமரா ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா எக்ஸலண்ட்டாக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.